அப்போலோ மருத்துவமனை, எம்ஜிஎம் ஹெல்த் கேர், கற்பக விநாயகா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, காவேரி மருத்துவ குழுமங்கள், ட்ரிபிள் எம் என்று சொல்லக்கூடிய மெட்ராஸ் மெடிக்கல் மிஷன், சிம்ஸ் மருத்துவமனை, தாகூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்று 7 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளோடு இணைந்து அவர்களுடைய உதவியோடு மெகா மருத்துவ முகாம்கள் 7 இடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலை 8 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 3 மணி வரை எல்லா இடங்களிலும் இந்த மருத்துவ முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலையிலிருந்து இதுவரையே கூட ஒவ்வொரு முகாமிலும் நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த முகாம்களை பொறுத்தவரை பொது மருத்துவம், எலும்பியல், இருதயவியல் என்று பல்வேறு வகைகளில், டென்டல், அதேபோல் கண் மருத்துவ சிகிச்சை என்று பல வகைகளிலான மருத்துவ சிகிச்சைகளும் சேவைகளும் இதில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதில் கூடுதலாக இதற்கு மேல் சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்கு அவர்களுடைய பெயர்கள் கண்டறிந்து அவர்களுக்கு மேல் சிகிச்சை அளிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த மருத்துவ முகாம்கள் இன்றைக்கு சைதை தொகுதியில் 7 இடங்களில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் பயன்பெறுகிற வகையிலான மருத்துவ முகாம்கள் இனிதே தொடங்கப்பட்டிருக்கிறது. சார், ஏஆர் ரஹ்மான் வந்து திடீர்னு உடல்நலக் குறைவால 1000 விளக்கு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தகவல் கிடைச்சிருக்கு. என்ன சார் ஆச்சு? என்ன நிலையில இருக்காரு இப்போ? இல்ல, இப்ப நான் அதான் விசாரிக்க போறேன். இனிமே தான் விசாரிக்க போறேன். இப்பதான் தகவல் தெரிஞ்சது, விசாரிக்க போறேன். பொதுவா இது ஒரு ஒண்ணு இல்லன்ற மாதிரி தான் இந்த தொடக்கத்தில் சொல்லியிருக்காங்க. இப்ப விசாரிக்க போறேன். விசாரிச்சுட்டு நான் திரும்ப சொல்றேன். இல்ல, ஒண்ணு இல்ல. இப்பதான் இனிமே தான் விசாரிக்க போறேன். நான் வேற ஒரு பட்டா கொடுக்கிற நிகழ்ச்சியில இருந்தேன். இப்ப இனிமே தான் விசாரிக்க. இல்ல, டெங்கு ரொம்ப ரொம்ப கட்டுக்குள்ள இருக்குங்க. கடந்த ஆண்டு தான் இதுவரை வரலாற்றில் எப்போதுமே ஒரு 15-20 ஆண்டுகளில் மிக கட்டுக்குள் இருந்தது கடந்த ஆண்டு. இந்த ஆண்டும் அந்த மாதிரியான கட்டுக்குள் தான் டெங்கு இருக்கிறது. பொதுவாகவே இந்த டெங்கு பாதிப்புகள் அந்த வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை காலங்களில் தான் அதிகரிக்கும். இப்போ ஏதாவது